Hi friends, நம்ம இந்த வீடியோவில் IATF16949 2016 இருக்கு இல்லையா, அதில் கிளாஸ் 7 அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் 7ன்ற கிளாஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, அந்த கிளாஸ் 7ல் இருக்க ஒரு சப் கிளாஸான 7.1.5 மானிட்டரிங் அண்ட் மெஷரிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, இதிலே வந்துட்டு 7.1.5.1 7.5.2 அப்படின்னா என்னன்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, அந்த கிளாஸஸ் அந்த சப் கிளாஸில் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்னென்னலாம் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்டர்னல் ஆடிட் அப்போ இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல ப்ரீவியஸான வீடியோ கிளாஸ் 4, கிளாஸ் 5, கிளாஸ் 6, கிளாஸ் 7ல் இருக்க ஒரு சப் கிளாஸ் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். 7.1.3 அப்படின்ற சப் கிளாஸ் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா 7.1.5 மானிட்டரிங் அண்ட் மெஷரிங் ரிசோர்ஸஸ். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா 7.1.5.1.1 ஓகே, மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசஸ். ஓகே, இதில் வந்துட்டு அதை MSA அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசஸ். அதில் ஒரு 4 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 செக் பாயிண்ட்ஸில் என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க, இன்டர்னல் ஆடிட் அப்போ இல்லைனா எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்போ அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு கண்ட்ரோல் பிளானில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் டைப்புக்கும் அப்புறம் மெஷர்மெண்ட் டைப்புக்கும் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அனலைசஸ் பண்ணும்போது அப்படின்ட்டு ஸ்டாட்டிக்கல் ஸ்டடி வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசஸ் ரெஃபரன்ஸ் மெத்தடில் இருக்க போல் அனலிட்டிக்கல் மெத்தடெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதோட அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியாவில் தான் இருக்கா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. இதுலேயே சிலதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமரோட அப்ரூவல் பண்ண அதர் மெஷரிங் மெத்தட்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசிஸில் கஸ்டமரோட அக்செப்டன்ஸில் இருக்க ஆல்டர்னேட்டிவ் மெத்தடான மெஷரிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்களா, அந்த ரெக்கார்டை வந்துட்டு ரிசல்ட்டோட வந்துட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஃபோர்த் பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசஸ் MSA இருக்கு இல்லையா, இந்த ஸ்டடி வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரியாரிட்டி தந்திருப்பாங்க, எதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி தந்து செக் பண்ணுவாங்க, இல்லை எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் இல்லைனா ப்ராசஸில் இருக்க கிரிட்டிக்கல் அண்டு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, SCCCலான்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராசஸ்லாம் ப்ராடக்ட்டில் இருக்க SCCCயை வச்சு தான் இந்த MSA ஸ்டடி வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை வச்சு தான் இந்த MSA ஸ்டடி வந்துட்டு கண்டக்டும் பண்ணணும். ஸோ கரெக்டாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்களா, அந்த SCCCயில் தான் இருக்கா அப்படின்ட்டு இந்த ஃபோர்த் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு 7.1.5.2 மெஷர்மெண்ட் ட்ரேசபிலிட்டிஸ். ஓகே, இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா 7.1.5.2.1 கேலிப்ரேஷன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இதில் மொத்தமாக ஒரு 11 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 11 செக் பாயிண்ட்ஸு என்னன்ட்டு இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷனோட கேலிப்ரேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டை வந்துட்டு டாக்குமெண்டட் ப்ராசஸாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, வச்சுருக்காங்களா, டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எல்லா கேஜஸ்க்கும் அப்புறம் மெஷரிங் அண்ட் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இன்டர்னல் ரிசோர்ஸஸ்க்கு தான் தேவையானது தானா அப்படின்ட்டு எவிடன்ஸ் வச்சுருக்காங்களா, எவிடன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியுமா, அவங்களால ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் அது வந்துட்டு ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட் அண்டு கஸ்டமர் சொல்லியிருக்க ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியுமா, அப்புறம் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு எதுலாம் வரும் அப்படின்னா மெஷர் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு இருக்க ஓன் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் கஸ்டமரோட எக்யூப்மெண்ட்ஸ், கஸ்டமர் தருவாங்க இல்லையா இந்த எக்யூப்மெண்ட்டில் வந்துட்டு செக் பண்ணுங்க அப்படின்ட்டு அது, அப்புறம் எம்ப்ளாயீஸ் வச்சுருக்க ஓன் எக்யூப்மெண்ட்ஸ், ஒவ்வொரு எம்ப்ளாயி ஏதாவது கேஜஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஆன்சைட் சப்ளையர்ஸ்னால் அவங்க எண்ட்லேயே போயிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. சப்ளையர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கஸ்டமர் எண்டில் அவங்க எண்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்து அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த ஆன்சைட் சப்ளையர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்கான இன்டர்னல் ரெக்குவயர்மெண்ட் தானா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு தேர்ட் பாயிண்ட்டில் என்ன அப்படின்னா
ஆர்கனைசேஷனோட கேலிப்ரேஷன் ஆர் வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி அண்டு ரெக்கார்ட்ஸில் மெஷர்மெண்ட் சிஸ்டத்தால் இன்ஜினியரிங் சேஞ்சஸ்க்கு எதாவது இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி அந்த எதாவது இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ரிவிஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு இந்த தேர்ட் பாயிண்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஃபோர்த் பாயிண்ட்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனில் எதாவது அவுட் ஆஃப் ஸ்பீக்கில் ரீடிங்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ரீடிங்ஸ் எதாவது வந்திருக்கு அப்படின்னா கேலிப்ரேஷன் இல்லைனா வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸில் அந்த ரீடிங்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபோர்த்து பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது அவுட் ஆஃப் ஸ்பெக்கு போகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து செக் பண்ணுறோம், அது வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்பெக்கு போகுது அப்படின்னா அந்த அவுட் ஆஃப் ஸ்பெக்கு போகிறத வந்துட்டு கேலிப்ரேஷன் இல்லைனா வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்போ அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு பார்ப்பாங்க இந்த ஃபோர்த்து பாயிண்டில். ஃபிஃப்த்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனோட கேலிப்ரேஷன் இல்லை வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை, அதாவது ப்ராடக்ட் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்பெக்கு கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களா, அந்த அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் தான் போகுது அப்படின்ட்டு இன்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த ஃபிஃப்த்து பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. சிக்ஸ்த்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனில் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதும் கேலிப்ரேஷன் பண்ணும்போதும் மெஷர் பண்ணும்போதும் அப்புறம் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போதும் நாட் ஓகே ஸ்பெக்கு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி மெஷர் பண்ண அதுக்கு முதல்ல அந்த டெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்களா, அப்புறம் அந்த டெஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் எக்யூப்மெண்ட்டுக்கான லாஸ்ட் கேலிப்ரேஷன் டேட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கேலிப்ரேஷன் டேட்டு இதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்களா, அப்புறம் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட் கூட தான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த சிக்ஸ்த் பாயிண்டில் பார்ப்பாங்க. செவன்த் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அப்படி டவுட்டான பார்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு செக் பண்ண பார்ட்டு, அதை அவுட் ஆஃப் ஸ்பெக்கு போகுது அப்படின்ட்டு டவுட்டாக இருக்க பார்ட் எல்லாத்தையுமே நம்ம தெரியாமல் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியிருந்தால் அந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கஸ்டமருக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு இந்த செவன்த் பாயிண்டில் பார்ப்பாங்க. எயித்து பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா கேலிப்ரேஷன் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பின்னரும் அந்த டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸு இல்லைனா கேஜஸை வந்துட்டு ஸ்டாண்டில் வந்துட்டு கேலிப்ரேஷன் ஆர் வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, இந்த கேலிப்ரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கேலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி அதை வந்துட்டு பிளான் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கேலிப்ரேஷன் டேட் எப்போ அப்படின்ட்டு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு எதாவது டாக்குமெண்ட்டோ இல்லை ஸ்டாண்டர்டோ எதாவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இது என்ன அப்படின்னா இந்த எயித்து பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கேலிப்ரேஷன் ரெக்கார்டு அப்படின்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்களே, லிஸ்ட் ஆஃப் கேலிப்ரேஷன்ஸு, அந்த இதுதான் வந்துட்டு இந்த எயித்து பாயிண்ட்டு. நைன்த்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ப்ராடக்ட் அண்டு ப்ராசஸ் கண்ட்ரோலில் இருக்க ஸ்பெசிஃபைடு டைமென்ஷன்ஸ்க்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் அதனால் எதாவது பாதிப்பு வந்திருக்கா அப்படின்ட்டு எதாவது குறித்து வச்சுருக்காங்களா, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் அதனால் எனக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கா அப்படின்னு எதாவது குறித்து வச்சுருக்காங்களா, அப்படி எதாவது சொல்கிறாங்களா அப்படின்ட்டு இந்த நைன்த்து பாயிண்டில் அதை பார்ப்பாங்க. டென்த்து பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் கஸ்டமரோட எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் அவுட் சைடில் யூஸ் பண்ணுற கேஜஸ், அப்புறம் கேஜஸ்ஸு, டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கேலிப்ரேஷன்லாம் வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, அப்படி இன்க்ளூட் பண்ணியிருந்தால் அவங்க அந்த கேலிப்ரேஷன்லாம் வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த டென்த்து பாயிண்டில் பார்ப்பாங்க. 11th பாயிண்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸை வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணால் அந்த ப்ராடக்ட்லாம் ப்ராசஸில் அந்த ப்ராடக்ட்லாம் ப்ராசஸ் கண்ட்ரோலில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, இந்த சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் ப்ராடக்ட் கண்ட்ரோலில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த 11th பாயிண்டில் பார்ப்பாங்க. அந்த 11th பாயிண்டில் இன்னொன்று இருக்குது, கேலிப்ரேஷன் இல்லைனா வெரிஃபிகேஷன் அப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு இன்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எம்ப்ளாயோட ஓன் எக்யூப்மெண்ட்ஸு, எம்ப்ளாயீஸ் வச்சுருப்பாங்களே ஓன் எக்யூப்மெண்ட்ஸு, மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இதுக்கு, அப்புறம் கஸ்டமரோட ஓன் எக்யூப்மெண்ட்ஸு, கஸ்டமர் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டில் தான் வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னு தந்துருப்பாங்களே அவங்களோட ஓன் எக்யூப்மெண்ட்ஸுக்கு, அப்புறம் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு, அப்புறம் அவுட் சைடு சப்ளைஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட ஓன் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களோட கேஜஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த கேலிப்ரேஷன்லாம் வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த 11th பாயிண்டில் பார்ப்பாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிச்சு. நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்ப்போம் அப்படின்னா, லெபார்ட்டரி ரெக்கமெண்ட்ஸு. அதாவது ஒரு லெபார்ட்டரி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க லெபார்ட்டரியில் என்னென்னலாம் ரெக்கமெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கு என்னென்னலாம் செக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் லெபார்ட்டரியோட ரெக்கமெண்ட்ஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, இதுக்கு முதல்ல கிளாஸ் 4, கிளாஸ் 5, கிளாஸ் 6 அப்புறம் கிளாஸ் 7ல் இருக்க ஒரு சப் கிளாஸ் வந்து இப்போ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் இருக்கும். ஓகே, அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் இது மட்டும் இல்லாமல் ISO 9001 இருக்கு இல்லையா, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கான வீடியோவும் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுலேயும் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.